பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, குருவார பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு பாலால அபிஷேகம் செய்கிறாங்க. இந்த காட்சி என்பது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புண்ணிய பலனை நிச்சயம் தருங்க. ஏன்னா, பாலால அபிஷேகம் செய்து வழிபட்டா உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக மாறும். இந்த நாள் மாலை நேரத்தில் தவறாமல் பார்த்தீங்கன்னா, பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுங்க. உங்கள் தொழிலும் செய்தீங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகும். மேலும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் தன லாபம் உண்டு. தேன் வாங்கி அபிஷேகம் செய்தால் குரல் வளம் பெருகும். பழங்களால் அபிஷேகம் செய்தால் விளைச்சல் பெருகும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் நல்ல மக்கள் பேரு உண்டு. எண்ணெயால் அபிஷேகம் செய்தேனா சுகமான வாழ்வு உண்டாகும். சர்க்கரை அபிஷேகம் செய்தால் எதிர்ப்புகள் மறையும். சந்தன அபிஷேகம் செய்தால் சக்தி கிடைக்கும். மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்தால் தெய்வ தரிசனம் உண்டு.